உள்ளம் கொள்ளை போகுதடா. அன்னைக்கு நைட்டே குழந்தை சூர்யாவுக்கு உடல்நல ரொம்ப மோசமாய் போயிடுச்சு. உடனே டாக்டர் அமிர்தாவை வரவழைச்சான் விக்ரமன். அமிர்தாவும் குழந்தைக்கு தேவையான அத்தனை மருத்துவ பரிசோதனைகளையும் செய்ய அன்னைக்கே அவளுடைய ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய அட்மிட்டும் பண்ணான். குழந்தை அன்னைக்கு முழுவதும் மருத்துவமனையிலேயே இருந்தது. விக்ரமன் குழந்தைக்காக பிரார்த்தனை செஞ்சபடி ஹாஸ்பிட்டல்லையே தவமா கிடந்தான். விக்ரமனுடன் குழந்தையை எடுத்துக்கிட்டு வந்த ஆர்யாவும் விக்ரமனை பார்த்து மனம் தவிச்சு போனான். ஒரே நாள்ல இத்தனை முதுமை வருமா இவனுக்கு என்பது போல அவன் உருவம் இருந்ததை பார்த்து திகைச்சு போனான். தான் குழந்தை மேல எவ்வளவு உயிரா இருக்கான்னு நினைச்சவளுக்கு சூர்யா சீக்கிரமா குணமாகணும்னு மருத்துவமனையில வைக்கப்பட்ட விநாயகரை மனசார வேண்டிக்கிட்டா ஆர்யா. கொஞ்ச நேரம் கழிச்சு அமிர்தா விக்ரமனை தன்னோட கேபினுக்கு அழைச்சு பேசினான். விக்ரமா, குழந்தை ரொம்ப வீக்கா இருக்காண்டா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த வேணி பாட்டிக்கிட்ட முழுசா குழந்தைய ஒப்படைக்காத. அவங்களால குழந்தைய சரியா பார்த்துக்க முடியல விக்ரமா. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் சின்ன பொண்ணா பார்த்து வேலைக்கு வை. அப்பதான் அவங்க சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க என்றவளை பரிதாபமா பார்த்தான் விக்ரமன். நீயும் புரியாம பேசுறியே அமிர்தா. இந்த 3 மாசத்துல எத்தனை பொண்ணுங்களை சூர்யாவை பார்க்கறதுக்காக நான் அப்பாயிண்ட் பண்ணிருப்பேன். உனக்கு தெரியும் தானே இதெல்லாம். அவங்க எல்லாருமே என்கிட்ட தவறா நடக்கதான் முயற்சி பண்றாங்களே தவிர சூர்யாவை சரியா கவனிச்சுக்கிறதே இல்லை. அமிர்தா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு அப்பா அம்மா யாராவது இருந்தா கூட இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ என்று தலையில் கை வச்சபடி நெற்றியை அழுத்திக்கிட்டான். விக்ரமனுடைய நிலையை பார்க்க அமிர்தாவுக்கு ரொம்ப பாவமா இருந்தது. இதுல நீ உயிரோடு இருந்த வரைக்கும் இவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. விக்ரமனுடைய முகத்துல சின்ன கவலையை கூட அந்த 1 வருஷத்துல அவ பார்த்ததே இல்லை. இதுல நீ சாகும்போது விக்ரமனுடைய மொத்த சந்தோஷத்தையும் நிம்மதியும் சேர்த்தல்லவா அவ பறிச்சுட்டு போயிட்டா என்று நினைச்சவளுக்கு வேதனை நெஞ்ச அடைச்சது. கொஞ்ச நேரம் அமைதிக்கு அப்புறம் அமிர்தாவுக்கு திடீர்னு ஒன்று தோண, ஏன் விக்ரமா, நான் ஒன்று சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்போ நீ வாடகைக்கு ஒரு பொண்ணு கொண்டு வந்திருக்கல, வாடகை தாயா, அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன என்று கேட்டாள் ஆர்யா. ஏன் என்றான் விக்ரமன். ஆமாமா, அந்த ஆர்யா பொண்ணு. பேசாம அவளைவே குழந்தைய பார்த்துக்க சொல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு ரொம்ப அன்பாதான் பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். உன்கிட்ட வரம்பு மீறியெல்லாம் நடத்துக்க மாட்டான்னு எனக்கு தோணுது என்றாள். அவளையா என்று திகைச்சு வச்சான் விக்ரமன். நேத்து தான் அவளை தன்னோட அலுவலக அறைக்கு கூப்பிட்டு குழந்தைகிட்ட போகவே கூடாதுன்னு சொல்லியிருந்தான். இப்போ அவனே தன்னோட குழந்தைய ஒப்படைக்கிறதுனா அவனுக்கு தன்னோட ஈகோவை இடம் தரல. அவனுடைய முகத்தையே கவனிச்சுட்டு இருந்த அமிர்தா, இங்க பார் விக்ரமா, உன்னோட கௌரவத்துக்கெல்லாம் இங்க இடம் கொடுக்காத. சூர்யா 2 நாளைக்கு முன்னாடி அழுதப்போ அவ தானே சரி பண்ணதா சொன்ன. எனக்கு தெரிஞ்சு இதை விட சரியான ஆப்ஷன் உனக்கு இல்லை. யோசிச்சு பாரு என்றாள் அமிர்தா. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தபடி கண்களை மூடி யோசிச்சான். அமிர்தா சொல்றதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்கிறது மாதிரி தோணுச்சு. ஆனா குழந்தைகிட்ட அவ ரொம்ப பாசமா நடந்துக்கிட்டான்னா அதுக்கப்புறம் அவங்கள பிரிக்கவே முடியாதே என்று நினைச்சவனுக்குள்ள கொஞ்சம் பயமும் அதிகமாச்சு. அவன் முகத்தையே கவனிச்சுட்டு இருந்த அமிர்தா, இங்க பார் விக்ரமா, நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. குழந்தை மேல அவ அட்டாச் ஆயிட்டா அவங்கள பிரிக்க முடியாதுன்னு தானே நீ நினைக்கிற. நான் சொல்றபடி அவகிட்ட பேசு. குழந்தைகிட்ட அதிகம் பாசம் வைக்க கூடாதுன்னும் இந்த குழந்தையும் இனி பெத்துக்க போற குழந்தையும் சேர்த்தே உன்கிட்ட கொடுத்துட்டு விலகினும்னு கட் அண்ட் ரைட்டா பேசு. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு பண தேவை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பணத்தை வச்சு நீ அவளை ஈஸியா மடக்கிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தா அமிர்தா. அமிர்தா சொன்னபடிதான் பேசி பார்ப்போமே என்று நினைச்ச விக்ரமன், சரி அமிர்தா, அப்போ நான் குழந்தைய எடுத்துட்டு கிளம்பட்டுமா என்று கேட்டான். சரி விக்ரமா, குழந்தைய நான் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்றேன். வேற ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ண என்றாள். சரி என்று மௌனமாக தலையாட்டிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே போனான் விக்ரமன். வெளியே வந்தவன் குழந்தை அட்மிட் பண்ணிருக்கிற அந்த அறைக்குள்ள நுழைஞ்சான். அங்க குழந்தைய தாமடியில வச்சபடி பால் புட்டியில இருந்த பாலை கொடுத்துட்டு இருந்தா ஆர்யா. அவளுடைய கண்கள்ல குழந்தை மேல அவ காட்டுற பாசமும் கருணை 2 மட்டும் நல்லா தெரிஞ்சுது அவனுக்கு. அந்த வினாடியே முடிவு பண்ணான், குழந்தைய பார்க்கறதுக்கு ஆர்யா தான் பொருத்தமான பொண்ணுன்னு. கொஞ்ச நேரம்
தான் குழந்தை பால் குடிக்கிறத பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தான் விக்ரமன். பிறகு மெதுவா ஆர்யா கிட்ட வந்தான். ஆர்யா என்று அழைச்சவனோட குரல்ல திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தா. நம்ம போகலாம் ஆர்யா, குழந்தைய கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க என்றவனை தொடர்ந்து குழந்தைய எடுத்து தான் தோல்ல போட்டுக்கிட்டு அவன் பின்னாடி கிளம்பினான். வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய வேணிக்கிட்ட ஒப்படைச்சவ தன்னோட அறைக்குள்ள போக அவளை தடுத்து நிறுத்தினான் விக்ரமன். ஆர்யா, ஒரு நிமிஷம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அலுவலக அறைக்கு வரையா என்று கேட்டான். சரி என்று சம்மதிச்சு அவன் பின்னாடி போனான் ஆர்யா. அங்க அவளை உட்கார வச்சு குழந்தையோட நிலைமைய விளக்கி சொன்னான். குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவு சரியா கொடுக்கறது இல்லையா, வேணியால குழந்தையால போராடவே முடியலையாம், குழந்தைக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லை, அதனாலதான் குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கான் என்று சொல்லிட்டே போனான். அதை கேட்டவளுக்கு குழந்தைய நினைச்சு பரிதாபமா இருந்தது. என்ன பணக்கார வீட்டு குழந்தையா இருந்தாலும் அம்மா இல்லைன்னா குழந்தை அனாதை தான் என்று நினைச்சவளுக்கு கண்கள்ல நீர் குலம் கட்டுச்சு. அதை கண்ட விக்ரமன், எனக்கு எனக்கு ஒரு உதவி பண்றியா என்று தயங்கியபடி கேட்டான். சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும் என்று கேட்டவர்கிட்ட, இனி என் குழந்தைய நீயே பார்த்துக்க முடியுமா, அதுக்கு உனக்கு ரெட்டிப்பு சம்பளம் போட்டு தரேன் என்று கூறியவனை ஆச்சரியத்துடன் பார்த்தா. அவளுடைய பார்வையை புரிஞ்ச விக்ரமன் மௌனமா தலை குனிஞ்சான். அங்குள்ள பேப்பர் வெயிட்டை வச்சு உருட்டினபடி, நீ மனசுக்குள்ள கேட்குற கேள்வி எனக்கு நல்லா புரியுது ஆர்யா. நேத்து தான் குழந்தைகிட்ட நீ நெருங்கவே கூடாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு நானே குழந்தைய உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு தானே பார்க்குற. எனக்கும் வேற வழி இல்லை ஆர்யா. எனக்காக இந்த உதவியை நீ செஞ்சுதான் ஆகணும். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த குழந்தையும் நீ பெற்றுக்க போகிற குழந்தையும் ரெண்டையுமே என்கிட்ட கொடுத்துட்டு நீ விலகிடணும். குழந்தை மேலே எந்த பாசத்தையும் காட்டி அவங்கள என்கிட்ட இருந்து நீ பிரிச்சிடவே கூடாது. இந்த கண்டிஷனுக்கு நீ ஒப்புக்கிற மாதிரி இருந்தா இந்த நிமிஷமே என்னோட சூர்யாவை உன்கிட்ட ஒப்படைக்க நான் தயாரா இருக்கேன் என்றான். அவனுடைய வேதனை ஆர்யாவுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. கண்டிப்பா 2 குழந்தையும் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன் சார். அதுக்காக நீங்க எனக்கு பணத்தை மட்டும் சரியா கொடுத்தீங்கன்னா போதும் என்றாள். அந்த பணம் என்ற வார்த்தையை கேட்டு அவளை கசந்த புன்னகையோட பார்த்தான். கவலைப்படாதீங்க ஆர்யா, உங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பா உங்க அக்கௌண்ட்ல போயிட்டே இருக்கும். பணத்தை பத்தின கவலையே உங்களுக்கு வேண்டாம். நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்குறேன். ஏன் என்னோட சொத்தையே கேட்டாலும் நான் முழுசா கொடுத்துடுறேன். எனக்கு என் குழந்தைங்க தான் முக்கியம் என்றான். அந்த வார்த்தையை ஆர்யாவால தாங்கவே முடியல. தன்னை எவ்வளவு கேவலமா இவன் நினைக்கிறாங்கிறது அவளுக்கு நல்லா புரிஞ்சுது. ஆனாலும் தனக்கு இப்ப வேற வழி இல்லையே என்று நினைச்சவன், சார், எனக்கு நான் செய்யற வேலைக்கு பணம் கொடுத்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். உங்க சொத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன் என்று கசந்த குரல்ல சொன்னவன், சரிங்க சார், இப்ப இருந்து நான் சூர்யாவை வாங்கிக்கவா என்று கேட்டாள். அவளை கூர்மையா ஒரு தடவை பார்த்தபடி, சரி வாங்கிக்கோங்க, ஆனா நான் சொன்னதை மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. அவனுக்கு என்னென்ன தேவைன்னு வேணிக்கிட்ட கேட்டுக்கோங்க. சரியான நேரத்துல மருந்தும் உணவும் கொடுக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க என்றான். சரிங்க சார் என்று தலையாட்டியபடி அறையை விட்டு வெளியே போனா ஆர்யா. அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல குழந்தை ஆர்யாவோட கவனிப்புல ஆரோக்கியமாவே இருந்தது. அதை நினைச்சு விக்ரமனும் நிம்மதி பெருமிச்சு விட்டான். வேணி சமையல் வேலையை கவனிக்க ஆர்யா குழந்தை கூட நேரம் போக்குறதுலேயே கவனத்தை செலுத்தினான். ஆர்யாவுக்கு தேவையான பணத்தை அவன் அவ்வப்போது பேங்க்ல டெபாசிட் போட அவளுக்கு அதுவே பெரிய நிம்மதியை கொடுத்துச்சு. அனாத ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பசிங்கிறதே இல்லாம பார்த்துக்கிட்டா ஆர்யா. நாட்கள் இப்படியே போக அவளுக்கு பீரியட்ஸ் டேட்டும் வந்துச்சு. அதை அமிர்தா கிட்ட சொன்னான் விக்ரமன். சரியா 13வது நாள் அவளை அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனான். அங்க அவளுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. விக்ரமனுடைய விந்து அவளுக்குள்ள செலுத்தப்பட்டுச்சு. அந்த வினாடி ஆர்யாவுக்கு உடல்லையும் மனசுலையும் பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. அவளுக்கு தன் பெட்டியில் இருக்கிற அந்த போட்டோ அவ மனசுல அவளையும் அறியாம நிழலாடிச்சு. என்னை மன்னிச்சிடு பாப்போம், என்னை மன்னிச்சிடு என்று மனமாற அந்த புகைப்படத்துல இல்ல அந்த உருவத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டா. ஐவிஎஃப் முடிச்சு அவளை அப்படியே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் படுக்க வச்சிருந்தாங்க. பிறகு அவளை அழைச்சு பேசினா அமிர்தா. இனி ரொம்ப கவனமா இருக்கணும் என்று அறிவுறுத்தினான். சில மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்தா. பிறகு விக்ரமன் கிட்ட திரும்பி, இன்னும் 30 நாள்ல இதோட ரிசல்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் விக்ரமா. முதல் முறையிலேயே சக்சஸ் ஆனவங்களும் இருக்காங்க, 2-3 தடவை ட்ரீட்மெண்ட் போனதுக்கு அப்புறம் சக்சஸ் ஆனவங்களும் இருக்காங்க. இது எப்படி முடியும்னு நமக்கு தெரியாது.
நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்றாள். சரி என்று தலையை ஆட்டிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. வர்ற வழியில ஆர்யாவோட மனசுல விக்ரமனோட குழந்தைக்கு தான் தாயாக போறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவளை மிகவும் திக்குமுக்காட வச்சுது. என்னதான் பணத்துக்கு தேவை ஏற்பட்டு இப்படி வாடகை தாயாக வந்திருந்தாலும் மனம் முழுவதும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு உறுத்த ஆரம்பிச்சிருந்தது. அவ முகத்தையே ஓரக்கண்ணால பார்த்துக்கிட்டே வந்தான் விக்ரமன். அவனுக்கும் இந்த IVF புதுசு. முதல்ல இதழினி கர்ப்பமாகும் பொழுது இதே கார்ல ஆர்யா இப்போ உட்கார்ந்துட்டு இருக்க இதே இடத்துல தான் அவளும் உட்கார்ந்திருந்தா. அப்போ அவங்களுக்குள்ள இருந்த அந்த சந்தோஷம், தான் தந்தையாக போகிறோம் அப்படிங்கிற பெருமை, அந்த உணர்வு, அதை இப்ப நினைச்சு பார்த்தான் விக்ரமன். எல்லாம் பசுமையா அவனுக்கு நினைவு வந்துச்சு. இப்போ அதே இடத்துல ஆர்யா. ஆனா சந்தோஷம் இருக்கா என்று யோசிச்சான் விக்ரம்.